ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா, கிளைமேட் சூப்பரா இருக்கு. காத்தெல்லாம் களமாடிக்குது. அங்கெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா, விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமா நம்மளோட மக்களுக்கு வந்து இருக்கு. அப்ப உள்ளவங்க எல்லாம் பாருங்க, பிடிச்சதோ பிடிக்கலையோ வீட்டுல வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அம்மா காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பிடிச்சிருக்கோ, சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, அந்த லைஃப் லாங் குழந்தை பேரம்பேத்தி அப்படின்ற அந்த லைஃப்ல வந்து கரெக்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, பிரச்சனை இருக்கா இல்லைன்னே தெரியாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. இப்பெல்லாம் அப்படியா பாருங்க, அவசர அவசரமா பொண்ணு பாக்குறாங்க, அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க, அவசர அவசரமா நிச்சயம் பண்றாங்க, அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்க, அவசர அவசரமா வாழ்க்கைகளையும் போயிடுறாங்க. எல்லாமே அவசரம். யாரையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து வேற, இப்போ உள்ள காலகட்டம் வேற. அப்ப வந்து பேரண்ட்ஸ வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட அம்மா அப்பா சொன்னா உடனே அது வந்து அப்படியே கேட்கிற குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் சரி எல்லாரும் அப்படி இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இருக்காங்களா? எல்லா விஷயத்துக்கும் வந்து நீ எடுக்கிற நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்ற காலகட்டம் இருக்கு. அப்படி இருந்தாலும் இப்ப என்ன பண்றாங்க, அவசர அவசரமா வந்து பாக்குறாங்க. லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, வேவேமா பாக்குறாங்க. வேவேமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே அவசரமா கல்யாணம் பண்றாங்க, அவசரமா பிடிச்சிச்சா ஓகே. அதாவது முகம் மட்டும் அழகா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பணம் இருந்தா போதும், பணம் நிறைய இருந்தா போதும், அழகா இருந்தா போதும். அது மட்டும் தான் வாழ்க்கைக்கான எலிஜிபிலிட்டி. பாத்தீங்கன்னா அதுதான் அழகு, இன்னொன்னு பணம். இது ரெண்டும் மட்டும் வச்சுதான் வாழ்க்கையை வந்து டிசைட் பண்றாங்க. அது பெரியவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் அதே முடிவுதான் எடுக்கிறாங்க. இது மட்டும் நம்ம வாழ்க்கை லைஃப் லாங் நம்ம வாழ்க்கை தொடர்றதுக்கு இது ரெண்டு குவாலிபிகேஷன் வந்து போதுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு குவாலிபிகேஷன் வந்து போதுமா? பணம் அப்படிங்கிறது நம்மள வாழ்றதுக்காகத்தானே தவிர நம்ம பணத்துக்காக நம்ம வாழ்றது கிடையாது. அது வந்து இன்னுமே வந்து நிறைய வந்து புரிய மாட்டேங்கிறது. முக்கியமா வந்து நிறைய பணம் இருக்கிறவங்க தான் அது மாதிரி வந்து யோசிக்கிறாங்களா, முடிவு எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அழகா இருந்தா போதும், பணம் இருந்தா போதும்னு அவங்க நினைச்சிட்டு எல்லாம் வாழ்க்கை முடிவு பண்றாங்க. அப்புறம் அவசர அவசரமா எல்லாமே ஓடுது. இப்போ உள்ள காலகட்டத்துல பார்த்தா எல்லாரும் வேலைக்கு போறாங்க. ஆண் வேலைக்கு போறாங்க, பெண்ணும் வேலைக்கு போறாங்க. அவசர அவசரமா காலையில சாப்பிடுறாங்க, அவசர அவசரமா எல்லா வேலையும் பண்றாங்க, வீட்டுல இருக்கிற வேலையை அவசர அவசரமா என்ன எடுத்தோம் என்ன எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடுறாங்க. அவசர அவசரமா ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, அவசர அவசரமா திரும்பி வீட்டுக்கு வராங்க. வந்து கூட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அன்னைக்கு அன்னைக்கு லைஃப்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு ஆபீஸ் போறாங்க, கணவன் மனைவி ஆபீஸ் போறாங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு இது மாதிரி நான் மீட் பண்ணேன், இந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். அப்ப மிஷின் மாதிரி ரோபோ மாதிரியே வாழ்ந்தோம்னா எதுக்கு கல்யாணம், எதுக்கு குழந்தைகள், எதற்கு ஃபேமிலி, எதற்கு ரோபோ வாழ்ந்துட்டதுக்கு ஒரு சார்ஜர் போட்டு ஒரு மிஷின் மட்டும் இப்படியே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உலகமே வந்து மனுஷங்களோட உலகமா இருக்காது. ரோபோஸ் தான் வந்து வாழ ஆரம்பிச்சிடும். மனிதர்கள் யாரும் வந்து இருக்க முடியாது. இப்பதான் எல்லா விஷயத்துக்கும் ரோபோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ரோபோ, கழுவி வைக்கிறதுக்கு ரோபோ, எல்லாத்துக்கும் ரோபோ. அப்படி காலகட்டம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் வாழ்க்கை. அதனால எல்லாமே பணத்தால நிறைஞ்ச மாதிரி வாழ்க்கைங்கிறது பணத்தால நிறைஞ்சது மட்டும்தான். அன்பால நிறைஞ்சதா இங்க யாருக்கும் தெரியல. அன்பால நிறைஞ்சாதான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்குங்கிறது யாருக்கும் இங்க புரிய மாட்டேங்குது. எதுவுமே இல்ல, பணம் மட்டும் இருந்தா போதும், இவ்வளவு லட்சம் சம்பாதிச்சா போதும்னு சொல்லிட்டு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பெண்ணும் சரி ஆணும் சரி, பெண் அழகா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ராட்சசி, பேய், பிசாசு, இது மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. அவனா ஐயோ புருஷ வீட்டுக்காரையுமே வந்து சில பேர் வந்து பேசுறப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். ஐயோ அவனா ஒரு பைத்தியம், ஒரு லூசு, மெண்டல், இது மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பணம் தான் முக்கியம், அழகுதான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறவங்கள மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த அவங்க மட்டும்தான் பணத்தையும் நம்மளுடைய புற அழகையும் பார்த்துதான் டிசைட் பண்றவங்க மட்டும்தான் உண்மையாவே இந்த மாதிரி வந்து யோசிக்கிற பர்சன் வந்து. கண்டிப்பா நீங்களே உங்க லைஃப்ல திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் போதும் அப்படின்னு யாரு ஒருத்தவங்க முடிவு பண்றாங்களா? எந்த ஒரு பர்சன், எந்த ஒரு தம்பதியினர், எந்த ஒரு உறவினருக்கும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமே சொல்லு, கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்குமே வந்து இந்த ரெண்டு இதை மட்டும் வந்து சூஸ் பண்றவங்க முக்கியமா கணவன் மனைவிகள். இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான். அதாவது எனக்கு வாழ்க்கைக்கு, நான் வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு பணமும் அழகு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்படி முடிவெடுத்தீங்கன்னா
அது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அன்புங்கிறது இதுல உங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா பணத்தை வந்து சம்பாரிச்சு செலவு பண்ற மாதிரி வாழ்க்கையை வந்துட்டு வாங்கிட்டு திரும்பி வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்துலதான் இப்ப மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப டைவர்ஸுங்கிறது சாதாரணமான தெரியும், அவங்களுக்கு சாதாரணமா தானே தெரியும். ஏன்னா அவங்கதான் அழகுங்கிறது அழிஞ்சு போறது, அது கரையக்கூடியது, பணங்கிறது கரையக்கூடியது, இது ரெண்டுமே கரைஞ்சு போகக்கூடியது. இன்னைக்கு வந்து அழகா இருக்கிற பெண், கல்யாணத்துக்கு முன்னாடி அழகா இருக்கிற பெண் திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அழகு வந்து குறைச்சு போயிடும். அப்ப வந்து இது அழகை பார்த்துதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு அது அவங்க பெண்கள் மேல இருக்கிற பாசம் வந்து போயிடும். பாசம் போயிடும் இல்ல, அழகு போனோன்னு அவங்களுக்கு ஒரு பொருட்டா தெரிய மாட்டாங்க. அப்புறம் வேற யாரையே வந்து பாக்குறதுக்கு விரும்புவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் எப்படி தெரியும், பணத்தை மட்டும் நம்பி வந்தாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அவங்க சிங்கிளா இருக்கிறப்ப பணத்தோட தேவைகள் வந்து கம்மியா இருக்கும், அதனால கை நிறைய பணம் வச்சிருப்பாங்க. அதுவே ஃபேமிலின்னு வர்றப்ப அவங்க செலவு செய்யணும், இங்க செலவு செய்யணும், மனைவிக்காக செய்யணும், குழந்தைகளுக்காக செய்யணும், பேரண்ட்ஸ்க்காக செய்யணும், இப்படின்ற செலவுகள் அதிகமா போகும். வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், செலவுகள் அதிகமா போயிடும், பணம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், வீட்டு செலவுகள் கூட கடன் வாங்க வேண்டியதா இருக்கும். அப்படிங்கிற காலகட்டத்தில் அவங்க கிட்ட பணம் இல்லாம போகும். உடனே பெண்களுக்கு என்ன நினைப்பாங்க, பணம் இல்லாதவன் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தேவைகள், அவங்களுக்கு நிறைய ஆசைகள் வந்து நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதெல்லாம் என் புருஷன்கிட்ட அனுபவிக்கணும், இதெல்லாம் நான் வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும்னு ஒரு இதோட வருவாங்க. ஏன்னா அவங்க பணத்தை மட்டும் தானே காரணம் வச்சு வருவாங்க, மெயினா வச்சு வராங்க. பணத்தை எல்லாருமே வந்து பணத்தை காரணம் காட்டி வருவாங்க நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து அழகு மட்டுமே காரணம் காட்டி வருவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னோட தாட் என்னன்னா, விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பணத்தையும் நம்மளோட புற அழகை மட்டும் வச்சு கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழையிற தம்பதியருக்காக நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன். ஆனா இதையும் தாண்டி அன்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம், எனக்கு பணமும் அழகு தேவையில்லை, அன்பு மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் அவங்களோட இறப்பு வரைக்கும் ஒருத்தர் மேல அன்பா இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டுல டைவர்ஸ் அப்படிங்கிற, விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதை மட்டும் வச்சு காரணம் காட்டுறவங்க இந்த ரெண்டு விஷயமே இல்லாம போயிரும்ல. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண் பெண்ணோட அழகு குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு பெண் கணவன் கிட்ட பணம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஐயா இன்னொரு தேவன் வந்து பணம் கொடுக்குறானோ அப்படின்னு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப இதனால ரெண்டு பேருக்குள்ளயுமே தவறுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்ப ரெண்டு பேருடைய புரிதல் இல்லாம போகுது, ரெண்டு பேருடைய நடைமுறையிலையும் வந்து தவறு ஏற்படுது. அப்போ ஒருத்தர் தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ ஒருத்தர் நீ வேணா நான் வேணா, நீ இல்லாம என்னால வாழ முடியும், நான் இல்லாம உன்னால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி. அப்ப டைவர்ஸ், எதுக்கு நம்ம சேர்ந்துக்கிட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் தான் இப்போ உள்ள வாழ்க்கைக்கு வந்து நடக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கிட்ட அன்பே கிடையாது, நமக்கு தேவை பணம் அண்டு புற அழகு, இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முக்காவாசி டைவர்ஸ்க்கு காரணம் இதுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் தான் இப்ப வந்து பணத்தோட இது இருக்கிறதுனால அன்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கே வந்து யாருக்கும் டைம் இல்லை. ஏன்னா எல்லாத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அன்பு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்க பணத்துக்காக ஓடுறாங்க. பணத்துக்காக ஓடுறப்ப நின்று அவங்களுக்கு பேசுறதுக்கு யார் என்ன யோசிக்கிறான்னு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா சம்பாதிக்கிற ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும், பணம் கரைஞ்சு போயிடும், அழகு கரைஞ்சு போயிடும். ஆனா அன்பு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நீங்க பணம் ஒரு காலகட்டத்துல சம்பாதிக்க முடியாம வயதான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னா அன்பு மட்டும்தான் இருக்கணும். அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் லைஃப் லாங் உங்களால சந்தோஷமா வாழ முடியும். குழந்தைகளே பிறந்தாலும் நாளைக்கு அவங்களோட லைஃபை வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு துணையா நிற்கிறது ஒரு பெண்ணுக்கு கணவனும், ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மனைவி மட்டும்தான் வந்து துணையா நிற்க முடியும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு மட்டுமா தான் இருக்க முடியும், பணமோ அழகோ இருக்கவே முடியாது கண்டிப்பா. அதை வந்து யோசிச்சு இப்போ உள்ள ஆண்கள் வந்து, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட திருமண வாழ்க்கையை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உண்மையாவே விவாகரத்து அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை பார்த்துட்டு இருக்கிற, எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட தம்பிகளா இருக்கட்டும் தங்கைகளா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கைய அன்பால நிறைங்க, பணத்தாலேயோ அழகாலேயோ நிறைக்காதீங்க. அது என்னைக்குமே வந்து காலி ஆயிடும், அது குறைஞ்சிரும், அது ஒரு நாளைக்கு இல்லாமே போயிடும். ஆனா அன்புங்கிறது இருக்க இருக்க பெருகுமே தவிர அது வந்து குறையாது. அதை மனசுல வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிவெடுத்து வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.